அதிமுக பாமக மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினமே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் அதிமுக பாமக இடையே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். நேற்றைய தினமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்க அதிமுக மிக தீவிரமாக கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதுவும் குறிப்பாக பாமகவை அதிமுக கூட்டணியில் இமைக்க பல்வேறு கட்ட முயற்சிகளை அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் முதலிருந்தே அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பாமக நிறுவன தலைவராக இருக்கும் ராமதாஸை நேரடியாக 2 தடவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தையினை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் அவரை தொடர்ந்து மீண்டும் அன்புமணி ராமதாஸையும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தையினை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் 2 தினங்களாக பாமகவினுடைய தலைவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ், ஜி கே மணி உள்ளிட்ட மூவரும் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் தற்பொழுது பாமகவினுடைய தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கிறது, அதே போன்று அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 10 இடங்கள் மற்றும் 1 மாநிலங்களவை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதிமுக 7 தொகுதிகள் வரை தர தயாராக இருப்பதாக பாமக தலைவர்களிடம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாசும் அதன் தொடர்ந்து தலைவர் அன்புமணி ராமதாசும் என்ன கருத்தினை சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் என்பது போன்ற அந்த கருத்தினை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிப்பதற்காக அருள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் சென்னையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் முகாம் இல்லத்தில், பசுமை வழிச்சாலை இருக்கக்கூடிய அவரது முகாம் இல்லத்தில் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையினை தற்பொழுது நடத்தி வருகிறார். அதே போன்று அதிமுக தரப்பில் தேமுதிகவுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரக்கூடிய அந்த நிலையில் பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பதன் மூலமாக கூட்டணி பேச்சுவார்த்தை ஓரிரு தினங்களில் முடிவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.